ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக சூப்பராக தேங்காய் பொடி பண்ண போகிறோம். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பொடி. இந்த தேங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்துடும். வாங்க தேங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுக்கும்போது தான் பருப்பு ஒரே மாதிரி வறுபடுது பாருங்கள். கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் ஒரே மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். நல்லா அப்படி கலர் மாறி பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வறுத்த உடனே இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் அப்படி லேசாக வறுத்து விட்டுட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா உப்பி வரணும். மிளகாயும் புளியும் கருகிடக்கூடாது, நல்லா வறுபட்டால் போதும். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுன்னா அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதுக்காக தான். போதும், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் எடுத்து அந்த பருப்பு கூடவே சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 கப் அளவு பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பருப்பும் சேர்ந்து 1 கப்பு, துருவின தேங்காய் 1 கப்பு, இதுதான் அளவு. இப்போ தேங்காயும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். தேங்காய் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருக வேண்டாம், ஆனால் நல்லா தேங்காய் செவந்து வரணும். பொடி கொஞ்சம் சீக்கிரம் கெடாமல் இருக்கும், அதுக்காக தான் நல்லா வறுத்து விட்டுக்கிறது. பாருங்கள், நல்லா செவந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டு அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட ஒரே ஒரு திருப்பி விட்டுடலாம் தேங்காயை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்தினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறட்டும். தேங்காய் செவக்க வறுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துறதுனால தேங்காய் கருகிராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஆறின பருப்பை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி முதல்ல ஒரு தடவை கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வறுத்த ஆற வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த பொடியை, கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும் தொட்டுக்க. பாருங்கள், இந்த மாதிரி 1-2 திரிஞ்சால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி கூட இல்லை தோசை கூட எது வேணால் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.